ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிளகு தேன் வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே எப்போவுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வயதாக இருக்கும், ஆனால் அவங்க இளமையான தோற்றத்தோடு கம்பீரமாக இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வயது கம்மியாக இருக்கும், ஆனால் வயதான தோற்றத்தோடு இருப்பாங்க. உடம்புலையுமே பலமே இல்லாமல் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு பழக்க வழக்கங்கள் தாங்க முக்கிய காரணம். நம்ம இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையான உணவுகளை தவிர்த்துட்டு செயற்கை உணவுகளுக்கு நம்ம அடிமையாயிட்டோம். அதாவது டேஸ்ட்டை நாக்குக்கு மட்டுமே டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்க்கமே தவிர உடம்புக்கு அது நல்லா, அதாவது உடம்பு நல்லா பலப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 30-35 வயசுக்குள்ளேயே நரைமுடி, தொங்கி போன சதை, கண்களை பார்த்தா ஒரு தெளிவு இல்லாமல், ஜீவன் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது வயதான பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 30-35 வயசுக்குள்ளே வந்துடுது. எப்போதுமே இளமையாக இருக்க தான் நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க. நம்ம இன்றைக்கி எளிமையாக நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே அந்த மருந்தை நம்ம செய்ய போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. மாதத்தில் ஒரு முறையோ இல்லை அப்படின்னா வாரத்தில் ஒரு முறையோ எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இருக்கிற அவசர காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் உணவு சாப்பிடக்கூட நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்கி. ஏன் அப்படின்னா ஓடி ஓடி உழைக்கிறோம், சாப்பிடக்கூட நேரம் கிடைக்க மாட்டேங்கி. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மிக எளிமையாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு மருத்துவம் தான் இது. ரொம்ப எளிமையான மருத்துவம் தாங்க இது. அதாவது தோல் சுருக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இயற்கை வீட்டு வைத்தியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ரத்தம் குறையாமல் பார்த்துக்கிடணுங்க. ரத்தம் குறைஞ்சிச்சு அப்படின்னா தோல் சுருக்கம் வரும். அதிகமாக கோவப்படுதல், ரத்த அழுத்தம், எப்போதுமே பிரச்சனையிலே இருக்கிறது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு தோல் சுருக்கம் வரும். அதே மாதிரி மூளையும் சூடாகாமல் பார்த்துக்கிடணும். மூளையில் வெப்பம் அதிகரிச்சு அப்படின்னா வாழ்நாள் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் மூளையை சூடு ஆகாமல் பார்த்துக்கிடணுங்க. எப்போதுமே மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிடணும். அப்போ தான் நம்ம எப்போவுமே இளமையாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சீக்ரெட்டுங்க. இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. மிளகு, தேன். 10 மிளகு இருந்துச்சு அப்படின்னா பகைவன் வீட்டில் கூட உணவு சாப்பிட்லாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மிளகுக்கு மிஞ்சி மருந்தே கிடையாதுங்க. அது மாதிரி மிளகு எடுத்துக்கிடுவோம். சுத்தமான தேன் 100 கிராம் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. இதை 2 வாரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ நீங்கள் டெய்லியும் கூட ஒரு 3 மிளகை தேனில் ஊற வச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா 90 வயசுலேயும் கூட 20 வயசுக்கு மேல் அந்த நல்ல தோற்றம் இருக்கு இல்லையா, முகம் ஒரு நல்ல பொலிவோடு இருக்கும். அதாவது தோல் சுருக்கம் இல்லாமல் இருக்குங்க. இதை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கிடலாம். டெய்லியும் கூட இப்போ 2 வாரத்துக்கு ஊற வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த மிளகை டெய்லியும் கூட நீங்கள் ஒரு 3 மிளகை எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதாவது அதை நீங்கள் நல்ல உமிழ்நீரோடு சேர்த்து மென்று முழுங்கணுங்க. இதை சாப்பிட்றதுனால வயது முதிர்வு தடுக்கப்படும், தோல் சுருக்கம் நீங்குங்க. அதே மாதிரி எல்லா ராஜ உறுப்புகளும் ஆரோக்கியமாக முழு தெம்போட சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வை ரொம்ப தெளிவாகுங்க. இந்த எளிமையான நம் முன்னோர்கள் நமக்கு தந்த ரகசியமான மருந்து தான் இந்த தேனும் மிளகுங்க. தேன் பார்த்தீங்க அப்படின்னா தேன் எவ்வளவு தித்திப்பானது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் அதனுடைய மருத்துவ குணங்களுமே ரொம்பவே அருமையானது. அதோடு சேர்த்து மிளகும் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. நாள்பட்ட நோய்களை கூட சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான மருந்து தான் இந்த தேனும் மிளகுங்க. கேன்சர் நோயை கூட கட்டுப்படுத்தும். மிகவும் பயங்கரமான நோய் அப்படின்னா, அதாவது உயிர்கொல்லி நோய் அப்படின்னா கேன்சரை தான் சொல்லுவாங்க. அந்த கேன்சரை கூட கட்டுப்படுத்துகிற தன்மை அந்த தேனுக்கும் மிளகுக்கும் இருக்குங்க. இந்த தேனையும் மிளகையும் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே நல்ல ஒரு மாற்றம் தெரியும். அந்த அளவுக்கு இதில் நல்ல ஒரு மருத்துவ தன்மை இருக்குங்க.
ரத்தமும் சதை நார்களும் நரம்புகளும் எப்போதுமே வந்து ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருந்தாலே போதும், நம்ம எப்போதுமே வந்து இளமையாக இருக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த தேனையும் மிளகையும் வந்து சாப்பிடணுங்க. ஊற வச்சு இந்த தேனையும் மிளகையும் சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தம் வந்து சீராக பாயும், அதே மாதிரி ஆரோக்கியமாக வந்து செயல்பட வைக்கும். இதை எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 3 மிளகை நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, 2 வாரத்துக்கு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேனில் வந்து மிளகு ஊற வச்சுருக்கோம். அதை வந்து டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 3 மிளகு எடுத்து நல்ல உமிழ் நீரோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கொடுக்குங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நைட்டு ஈவினிங் டைம் அப்படி கூட வந்து சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு டைம் வந்து மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தேனோட கலந்து 1 ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. அப்படியே உடனே வந்து அதை 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்றணும். இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நோயுமே வராதுங்க. அப்படியே வந்து நோய் இருந்தாலும் கூட அது சரியாயிரும். சீக்கிரமாக வந்து வயது ஆகாமல் ரொம்ப நாள் இளமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த எளிமையான வீட்டு மருத்துவத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கிடும்போது நீங்கள் அழகாகவும் நல்ல ஒரு பொலிவும் நீண்ட ஆயுளோடும் நோயில்லா வாழ்க்கையில் வந்து எந்த நோயுமே வராமலும் சந்தோஷமான வாழ்க்கையும் வந்து நீங்கள் பெற முடியும். அந்த அளவுக்கு வந்து இதில் மருத்துவ தன்மைகளும் நிறைய ஊட்டச்சத்துக்களும் இருக்குங்க. மஞ்சளோட தேன் சாப்பிடும்போது நம்ம வயிற்றில் உள்ள கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேறிடும், நம்ம வயிறு வந்து சுத்தமாயிரும். இந்த தேனை மிளகை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது எப்போதுமே வந்து இளமையான தோற்றத்தோட மிகவும் அழகான பொலிவோடு இருக்கிறதுக்கு நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.